ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே ஆரோக்கியத்திற்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தம் நல்லா ஊறுறதுக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு. இதில் ரொம்ப புரதமும் அதிகமாக இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். நல்லா ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த லட்டில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சுருக்கவே மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகி மாவில் நிறைய கால்சியம், இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அடிக்கடி உணவுகளில் எடுத்துக்கோங்க. இது போல் ராகி மாவுலாம் நல்லா வறுபட்டு வரணும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தோல் பிரிந்து வரதுவரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் வேர்க்கடலை வறுபட்டு வந்ததும் இப்போ இதையே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/3 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன். அரை கப்போடு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கிறேன். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு தான் ரொம்பவே நல்லது. நமக்கு இது சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். நமக்கு கடாயெலாம் நல்லா சூடாக இருக்கிறதுனால. எள்ளுலேயுமே நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பொருட்கள் தான். இது போல் நல்லா அந்த எள்ளு வெடித்து வரணும். இது போல் வந்ததும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது கினோவா அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது ஒரு அரை கப் போல் எடுத்துருக்கிறேன். இதில் நிறையவே நன்மைகள் இருக்குது. இதய ஆரோக்கியத்துக்கும், அது மாதிரி இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கும், கேன்சரோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நன்மைகள் இருக்குது. இது உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் அது மாதிரி ஆன்லைன்லேயுமே ஈஸியாக வாங்கிடலாம். நான் இங்கே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு கின்வா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரும், லைட்டாக ஒரு நிறமும் மாறி வரும், அது வரையும் வறுத்தெடுக்கணும். இதில் நிறையவே புரதம் இருக்குது, 9 அமினோ ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நார்ச்சத்து, மெக்னீசியம், இரும்பு சத்துமே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இதை உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இது சமைச்சி சாதமாகவோ, உப்புமாவோ, கிச்சடியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது போல் நல்லா வறுபட்டு வரணும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வறுபட்டு வந்ததும் இதுவும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நமக்கு எல்லாமே நல்லா ஆறி வரணும். நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த கின்வா நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை ஆறுனதுக்கப்புறமா தோல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்சுருந்த எள்ளையுமே சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே சேர்த்து தான் அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கின்வா அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்ததாக வேர்க்கடலை எள்ளு சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப பவுடராக இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல ராகி மாவு, அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருந்தேன். அது கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அரைச்சி எடுக்கும்போது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த லட்டு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, நான் இங்கே ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும். நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம், நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூட்டோடே சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம்ல அந்த மாவில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளை தண்ணியை நல்லா சூடோடவே சேர்த்துக்கணும். சூடோடு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே வெள்ளை தண்ணி முழுவதுமாகவே சேர்த்துருக்கிறேன். நமக்கு அளவு ரொம்பவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு நம்ம எடுத்துருக்கிற அளவில் இந்த சைஸ் உருண்டையில் ஒரு 11 உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு.
வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது 8லேருந்து 10 நாள் வரை நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1 மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகாது. தினமும் ஒரு லட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஹெல்த்தி லட்டு நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.